முத்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல மாரி செல்வராஜ் இயக்கத்துல வெளியான வாழை படத்தை தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த படத்தோட கதைக்களத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன பையன் தான் படத்தோட கதாநாயகன். இந்த பையன் ஸ்கூல் படிக்கிறான். ஸ்கூல்ல இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் இருக்கான். இவனுக்கு அப்பா இறந்துட்டு இருப்பாங்க. அம்மா, அக்கா, இந்த பையன் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு அழகான குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வரான். இவங்களோட டெய்லி லைஃப் எப்படி போகுது அப்படின்ட்டு பார்த்தோம்னா, அவங்க வாழ்ந்துட்டு வர ஊர்ல எல்லா இடத்துலையுமே ஃபுல்லா வாழைத்தோப்பா தான் இருக்கு. அந்த தோப்புல இருக்கக்கூடிய வாழைத்தார்கள் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துட்டு வந்து லாரியில லோடா ஏற்றணும். இதில் வர காசை வச்சு தான் இவங்களோட லைஃப்பை இவங்க ரன் பண்ணிட்டு வராங்க. இப்படி இவங்க லைஃப் போயிட்டே இருக்கும்போது இந்த பையனுக்கு அவங்க ஸ்கூலில் இருக்க ஒரு மிஸ்ஸை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க மேலே ஒரு பயங்கரமான க்ரஷ் வருது. இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்து என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, இவங்க லைஃப்பில் என்னென்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மாரி செல்வராஜ் அவரோட லைஃப்பில் அவர் கடந்து வந்த சில விஷயங்களை வச்சு தான் இந்த படத்தை பண்ணதை ஆல்ரெடி பதிவு பண்ணியிருப்பாரு. மாரி செல்வராஜ் எடுத்த படங்கள்லேயே திரைமொழி அழகாக சித்தரிக்கப்பட்ட படம் இதுதான் அப்படின்ற ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு. குறிப்பாக சொல்லணும்னா, அவன் கிளாஸில் உட்காந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் தலை மேலே வாழைத்தார் இருக்க மாதிரி எடுக்கப்பட்ட காட்சிகள் ஆகட்டும், சம்பளத்தில் ₹1 அதிகமாக வேணும்ன்ட்டு கலையரசன் கம்யூனிசம் பேசுகிற அந்த காட்சி ஆகட்டும், சின்ன பையன் வாழைத்தோப்புல தண்ணிக்குள்ளே விழுந்திருப்பான். அவன் திரும்பி மேலே ஏஞ்சி வரும்போது அவன் கைக்குள்ளே திறந்து பார்க்கும்போது அவன் கையில் ₹1 இருக்கு, அந்த காட்சி ஆகட்டும், தன்னோட பையனுக்கு சாகிற வரைக்கும் சாப்பாடு போட முடியல அப்படின்ட்டு அவங்க அம்மா கதறி கதறி அழுகிற அந்த சீன் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே மாரி செல்வராஜோட டச் இருக்க தான் செய்யுது. இன்னொரு சீனில் என் பையனை நான் காசுக்காக வேலைக்கு அனுப்பல, அவன் வேலையை கற்றுக்கணும், அவனுக்கு வேலை தெரியாமல் போயிட்டான், இந்த ஊர் மக்கள்லாம் அவனை அடிச்சே சாப்பிட்ருவாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிற அந்த சீன் ஆகட்டும், ஒரு பையன் ரஜினி ஃபேனாக இருப்பான், இன்னொரு பையன் கமல் ஃபேனாக இருப்பான், அதை அவங்க காமெடியாக கொண்டு போய் ப்ளே பண்ண அந்த விதம் அழகாக பதிஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் இசை இந்த படத்துக்கு கூடுதல் பலம் சேர்த்து உயிர்ப்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். சந்தோஷ் நாராயணன் அவரோட இசையை வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருப்பார். இவர் தான் படத்தோட இன்னொரு ஹீரோனே சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபர் தேனி ஈஸ்வரன் கொஞ்சம் கூட மிகைப்படுத்தாம ஆர்கானிக்கா அந்த கிராமத்தை அவ்வளோ அழகா கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பேர் வாழை அப்படின்றதுனால படத்தோட ஸ்டார்டிங்ல வாழைத்தோப்பு காட்டுவாங்க, டாப் ஆங்கிள் ட்ரோன் வச்சு காட்டுவாங்க. படத்தோட எண்டுலையும் அதே மாதிரி ஒரு டாப் ஆங்கிள் ட்ரோன் ஷாட்ல முடிச்சிருப்பாரு. படத்தோட பேர் வாழைன்றதுனால அதை அழகா ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி படத்தோட காஸ்டிங் பத்தி பேசியே ஆகணும். பொன்வேல் மாரி செல்வராஜ் இவரை மிரட்டி உருட்டி நடிக்க வச்சிருப்பாரு அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா இந்த பையன் கதறி கதறி அழுகிற ஒரு சீனும் நம்மள அறியாமலே நம்மள ஒரு மாதிரி பண்ணும். இந்த பையனோட ஃப்ரெண்டா ராகுல் அப்படின்ட்டு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அம்மா கேரக்டரா ஜானகி பண்ணியிருப்பாங்க, அக்கா கேரக்டரா திவ்யா துரைசாமி பண்ணியிருப்பாங்க, அக்காவோட லவ்வரா கலையரசன் பண்ணியிருப்பாரு, ட்ரேடர் கேரக்டரை ஜே சதீஷ்குமார் பண்ணியிருப்பாரு. இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அழகாக பர்ஃபார்ம் பண்ணி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டருமே அவ்வளோ நுணுக்கமாக அழகாக எழுதியிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தோட மிஸ் கேரக்டர் படத்தில் அந்த பையனுக்கு பிடிச்ச மிஸ் கேரக்டரை நிக்கிலா விமல் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கேரக்டரை கொஞ்சம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணலையோ அப்படின்ட்டு கொஞ்சம் தோணும். படத்தில் வர ஒரு ட்விஸ்ட்டை முன்னாடியே ரிவீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணிட்டா நம்ம எதுக்கு படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே தோணும், ஒரு கேள்வியும் வரும். மொத்தத்தில் வாழை படம் மாரி செல்வராஜ் ஃபேன்ஸுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை தரும்.